இன்றைய நாளில் நாம் தியானிக்கவிருக்கிற திருப்பாடல் 117. ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவரது அற்புத செயல்களெல்லாம் நினைவு கூர்ந்து அவரது பேரன்பு, அவரது பேர் இரக்கத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து அவரை ஆராதிக்க, அவரை புகழ்ந்து மகிழ்ந்திட நம்மை அழைக்கிறது. திருப்பாடல்களிலே மிகவும் சிறிய பகுதி இந்த 117வது திருப்பாடல்தான். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்று சொல்லுவார்களே, அதுபோல சிறிய பகுதி என்று சொன்னாலும் கடவுளை போற்றுவதிலே, கடவுளை ஆராதித்து மகிழ்வதிலே நம்மை அழைப்பதின் வழியாக ஒரு உயர்ந்த இடத்துக்கு இந்த திருப்பாடல் சென்று விடுகிறது. ஒரு உன்னதமான அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. திருக்குறள் 2 அடிதான், ஆனாலும் உலகத்தினுடைய அத்தனை காரியங்களையும் உள்ளடக்கி விடுகிறதே. அதுபோல கடவுளுடைய பேரன்பையும் கடவுளுடைய பேர் இரக்கத்தையும் அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே அவர்கள் அனுபவித்த இறை அன்பை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல, கடவுளை போற்றி புகழ இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கிறது. புறவினத்தாரே, நீங்களும் கடவுளை போற்றி ஆராதித்து மகிழுங்கள் என்று சொல்லி அழைப்பதின் வழியாக கடவுள் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர்தான். கடவுள் எல்லா மக்களுக்கும் நன்மைகளை செய்தார். கடவுள் எல்லா மக்களையும் கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாக்கிறார் என்ற உயர்வான எண்ணத்திலே அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய, அனைத்து மக்களுடைய வாழ்விலே கடவுள் பயணித்த நேரங்களை எல்லாம் நினைவு கூறுகிற வண்ணமாக இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கிறது. குறிப்பாக இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே ஏராளமான துன்பங்கள், அவர்கள் அனுபவித்த அடிமை வாழ்வு, இந்த அடிமை வாழ்விலும் துன்பங்களும் போராட்டங்களுக்கு மத்தியிலே கடவுள் எவ்வாறு அவர்களோடு துணை நின்று அவர்களோடு பயணிக்கிறார், எவ்வாறு அவர்களோடு தன்னுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் வெளிப்படுத்தி அவர்களை பாதுகாப்போடு வழிநடத்தி வருகிறார் என்ற உயர்வான எண்ணத்திலே இஸ்ராயல் மக்களை அழைக்கிறார் இந்த திருப்பாடல் வழியாக. கடவுளை போற்றுங்கள், அவரை ஆராதியுங்கள், அவருக்கு மகிமை செலுத்துங்கள் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கிறது. நம்முடைய வாழ்விலும் கூட ஏராளமான துன்பங்களுக்கு மத்தியிலும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் கடவுளுடைய அருக்கரம் நம்மை வலிமையாய் செயலாற்றுகிறதை நாமும் உணர அழைக்கப்படுகிறோம். எப்படி இஸ்ராயல் மக்கள் தங்களது வாழ்விலே கடவுள் எவ்வளவு தூரம் அதிசயங்களை, அற்புதங்களை செய்து அவருடைய பேரன்பினால் அரவணைத்து வழிநடத்தி பாதுகாத்தாரோ, அதுபோல நம்மையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாமும் உணர அழைக்கப்படுகிறோம். இந்த புதிய ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டிலே நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைவு கூறுவோம். இந்த இஸ்ராயல் மக்களைப் போலவே நாமும் கடவுளை ஆராதிப்போம், புகழுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயமான நேரங்கள் எல்லாவற்றையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவரை ஆராதித்து மகிழ்வோம், அவரை மகிமைப்படுத்துவோம். புறையினத்தாருக்கு ஒரு அழைப்பு கொடுப்பதின் வழியாக புனித சின்னப்பர் இந்த திருப்பாடலின் வழியாக தூண்டப்பட்டவராய் புற இனத்தாரின் அப்போஸ்தலராக அவர் அனைத்து மக்களுக்குமே, குறிப்பாக புற இனத்தாருக்கும் உரிய நற்செய்தியை அறிவிப்பதன் வழியாக இந்த திருப்பாடலை ஒட்டிய ஒரு சிந்தனையை அவரும் தன்னுடைய கடிதத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கடவுளை மகிமைப்படுத்த, கடவுளை ஆராதிக்க, கடவுளை புகழ்ந்திட நமது வாழ்வை எஞ்சிய நாட்கள் என் ஆண்டவனுக்கே என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? இப்போது கரங்களை எல்லாம் விரித்தவர்களாக கண்களை மூடி இறைவன் பாதத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நீ பாதுகாத்த நேரங்களுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை வழிநடத்திய நேரங்களுக்காக, உமது பேரன்புக்காக, உமது பேர் இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லியுமே ஆராதிக்கிறோம் சாமி, மை மகிமைப்படுத்துகிறோம் சாமி என்று சொல்லி நமது ஜெபங்களை ஏறெடுப்போமா? எங்கள் அன்பின் வானக தகப்பனே இறைவா, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உமது கிருபை ஆண்டவரே. எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்விலே நீ செய்திருக்கிறேன். உமது பேரன்பினால், பேர் இரக்கத்தினால் எங்களை வழிநடத்தி வந்த நேரங்களெல்லாம் நினைவு கூறுகிறோம்.
அதிசயங்களை அற்புதங்களை நாங்கள் காண செய்த ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தெய்வீக பிரசன்னத்தை பொழிவீராக. இந்த ஆண்டு முழுவதும் தெய்வீக அருட்கரம் எங்களை வழிநடத்தட்டும் சாமி. உமது பேரன்பிலும் பேரிரக்கத்திலும் நாங்கள் இன்னும் மகிழ வேண்டும், இன்னும் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் புகழ்கிறோம், ஆராதித்து மகிழ்கிறோம். நீ செய்த அற்புதங்கள் அதிசயங்களை எல்லாம் நன்றியோடு நினைவு கூர்ந்து நாங்கள் போற்றி ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே படைப்புகளுக்கெல்லாம் நீரே அனைத்து மக்களுக்கும் தலைவராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆராதித்து மகிழ்கிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.